வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை எக்ஸ்பைரி எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி கேப் டவுன் கேப் அப் ஆகக்கூடிய மார்க்கெட்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுங்க. நான் எப்பவும் சொல்வேன், புட்டு போகுது அப்படிங்கிறதுக்காக உடனடியாக போய் புட்டில் என்ட்ரி எடுக்கிறதோ, திரும்பவும் புல் பேக் ஆகும்போது காலில் இந்த இடத்துல போயில எடுக்கிறதோ இல்லாமல் நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டீசெண்டான ப்ராஃபிட் எடுத்துருக்க முடியும். சிம்பிளாக நீங்கள் மார்க்கெட்டை பார்த்துருந்தீங்க அப்படின்னா, நான் மார்க்கெட்டுக்கு ரேஞ்சுன்னு கொடுத்தது 33 பாயிண்ட்ஸ். இது மார்க்கெட்டுடைய ஓப்பன் வேல்யூங்க. இந்த ஓப்பன் வேல்யூல இருந்து இந்த ப்ளூ லைன் ஃபர்ஸ்ட் சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட், அதாவது 33 பாயிண்டா நான் பிரிச்சு கீழே இறங்கி இருக்கிறேன். இதுபடி பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே இறங்கி இருந்தது. இந்த இடத்துல இருந்து திரும்பவும் புல் பேக், அதாவது 10.50 இருந்து மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா புல் மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறதா எடுத்துக்கலாம். இங்கிருந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, எகெயின் இந்த ப்ளூ லைனை டச் பண்ண முடியாம மார்க்கெட் எகெயின் பெரிய ஃபால் 1.54 இருந்து மார்க்கெட் செல்லிங். அதாவது இந்த இடத்துல நீங்க செல்லிங் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கூட நான் எப்பவும் சொல்வேன் 2-3 டைம் பத்தி சொல்லியிருக்கேன். ஏன் அந்த 2-3ல மார்க்கெட் ரியாக்ட் பண்ணது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. நான் அதனாலதான் அந்த டைம் நான் பர்டிகுலரா மென்ஷன் பண்றேன். இந்த 2-3 லோவை கட் பண்ண மார்க்கெட் அங்கிருந்து ஃபர்தரா பெரிய செல் ஆஃப், அவ்வளவுதான். நீங்க பெரிய லெவல்ல நீங்க இந்த இடத்துல மார்க்கெட் இவ்வளவு நேரம் கன்சாலிடேட் ஆன எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒன் சைடு மூவ், அவ்வளவுதான். புட்டுல ஒரு நல்ல டீசென்டான ப்ராஃபிட் மேக் பண்ணிருக்கலாம். அப்ப இங்க நமக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, லாஸ்ட் வீடியோலயும் நான் சொல்லியிருப்பேன், டைம் அனாலிசிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, என்கிட்ட படிச்சவங்களுக்கும் நான் மேக் வேல்யூல நம்ம எப்படி மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். இந்த வேல்யூ எப்படி டிரைவ் பண்றேன் இது எல்லாத்தையும் நான் சொல்லியிருப்பேன். பர்டிகுலரா இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியம்ல நம்ம என்ன ஸ்ட்ரைக்கு சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது விஷயம் இருக்குங்க. அந்த ப்ரீமியமை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் அனலைஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா தான் நான் இருப்பேன். இதுல டைம் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த டைம்ல தான் நம்ம உள்ள என்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் ரூலுங்க. சரிங்களா? ஓகே, நாம இன்னைக்கு ஸ்ட்ரைக் பார்த்துருவோங்க. நான் அன்னைக்கு எடுத்திருந்த ஸ்ட்ரைக் நம்ம பார்க்க வேண்டியது தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய அளவுல கேப் டவுன் ஆனதுனால மார்க்கெட் ஃபுல்லா மேல போய் அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வேல்யூ, அதாவது இந்த 255ங்கிறது ரெட் கலர் லைனு, அங்க இருந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு 410 ரூபா போயிருக்குது. இந்த வேல்யூலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இதுல நம்ம பிராக்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா இதுல என்ட்ரி எடுத்திருக்க வாய்ப்பு கிடையாது. நீங்க இதை பேஸ் பண்ணி நீங்க பண்ணியிருக்கவும் முடியாது. இங்க இருந்து இந்த பிரைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா கேப் டவுன் கேப் அப் ஆகும்போது இது தேவையில்லாததா போயிருக்கும் கண்டிப்பா. நம்ம இன்னைக்கு எடுத்து ட்ரேட் பண்ண ஸ்ட்ரைக் பார்த்துடலாங்க. நம்ம இன்னைக்கு பொறுவா 23,900 காலும் 1 செகண்ட் பார்த்துடலாம். 23,900 காலும் 950 புட்டும், இதுதான் பிரைஸ் லெவலுங்க. 141க்கு மேல யார் இருக்காங்களோ அவங்க தான் மார்க்கெட்டு. எவ்வளவு நேரம் இன்னைக்கு மார்க்கெட் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். 23,900 கால் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இங்க 107, அதாவது இது பாத்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டரு. இந்த பிரைஸ் லெவல்ல சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் நேரா பிளாக் லைன்ல தான் போய் நிக்குது. எகெயின் இந்த பர்பிளுக்கு கீழே எல்லாத்தையும் வெளியில அனுப்பிட்டு திரும்பவும் அடுத்த பர்பிள் டார்கெட்டுங்க, அவ்வளவுதான். இங்க இருந்து மார்க்கெட் என்ன ஆயிருச்சு, ரிஜெக்ஷன். இந்த 177ல மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா இதுக்கு மேல போகாது அப்படின்னு அர்த்தம். இது ஈஸியா நீங்க இதுல ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இங்கிருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆனது இங்க என்ன பண்ணிருக்கு அப்படிங்கறது கவனிங்க. இந்த மாதிரி ஆரஞ்சு லைனுக்கு மேல போகாது அப்படின்னு இண்டிகேட் பண்ணிட்டு திரும்பவும் பிளாக் லைனுக்கு கீழே வந்த மார்க்கெட் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பிரைஸ்ல 84 தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஆனா எக்ஸல் வேல்யூங்கிறது எக்ஸாக்டா ஒர்க் ஆகும். 75ல நான் என்ன சொல்லியிருப்பேன், 3 மணிக்கு இந்த வேல்யூக்கு வந்தா இதுக்கு அர்த்தமே இல்லாம போயிருக்கும். அதுவே முன்னாடியே இந்த 75க்கு வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் ரிவர்சல் ஸ்டார்ட் ஆயிருங்க. இந்த பிரைஸ் லெவல்ல ஏன் நடக்கணும் அப்படிங்கறத நீங்க கவனிச்சு பாருங்க. இந்த 75ல இருந்து மார்க்கெட் கிட்டத்தட்ட 150 ரூபாய்க்கு மேல போயிருக்கு. சோ இது எல்லாத்தையும் நம்ம படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகுங்க. நீங்க எல்லா இடத்துலயும் எடுக்கலைனாலும் இந்த 115ல ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா டீசென்டான ப்ராஃபிட் ஆயிருக்கும். அதுவே இல்லை அப்படின்னா 2-3 ஹைங்க. ஹை 87 ரூபாய்ங்க. 87 ரூபாய்க்கு மேல க்ளோஸ் வச்சது இந்த கேண்டில்ங்க.
திரும்பவும் 87 ரூபாய்க்கு வந்து என்ட்ரி எடுத்துட்டு போகுது. அவ்வளவுதான் மார்க்கெட். ரொம்ப சிம்பிளா பார்க்கணும்னா இவ்வளவுதான். இல்ல எனக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் வேணும்னா கண்டினியூ ரெட் கேண்டில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 3 ரெட் கேண்டில், இந்த இடத்துல ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா லோயர் லோ பிரேக் அவுட் அப்படிங்கிறது இந்த ஹை இதுங்க. இந்த 2 கேண்டிலோட ஹைல இந்த ஹை தான் எடுத்துக்கிறோம். 85 ரூபா 30 காசு. இந்த 85 ரூபா 30 காசை ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் கொடுத்தது இந்த கேண்டில் 86 ரூபாயில வச்சிருச்சுங்க. திரும்பவும் இதுக்கு மேல நீங்க என்ட்ரி எடுத்தீங்க, இந்த வேல்யூல உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட இந்த நேரத்துல ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்பவும் கீழே வந்துட்டு திரும்ப மேல போகுது பாத்தீங்களா, இந்த இடத்துல நீங்க என்டர் ஆயிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஹோல் மார்க்கெட்டையும் நீங்க புடிச்சிருக்கலாம். நல்லாவே டார்கெட் அடிச்சிருக்குது. பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளா நானே சொல்லிட்டு இருக்கேன், அதாவது ரெகுலர் மார்க்கெட்டை விட இந்த ஒரு 15 டேஸ் மார்க்கெட்டை நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. ரிவர்சல்ல தான் வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதனால எந்த இடத்துல ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிற விஷயங்களை கரெக்டா பார்த்து நீங்க ட்ரேட் எடுங்க. அதுதான் நமக்கு சேஃப்ங்க. ஆப்போசிட் லெக் பாத்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து எல்லா சப்போர்ட்டையும் உடைச்சு கரெக்டா 65 ரூபாயில சப்போர்ட் எடுக்குது. இதெல்லாம் நம்மளால காலையிலேயே உங்களுக்கு இந்த வேல்யூ இண்டிகேட்டர் மூலயமா உங்களுக்கே வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க இதை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னாலே எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தாலும் நீங்க எடுங்க. அவ்வளவுதான். 105 ரூபாயில எடுத்தா 121 ரூபா டார்கெட். அதுக்கு மேல க்ளோஸ் வைக்குதான் திரும்பவும் போங்க. அதுக்கு மேல 121ல என்ட்ரி எடுத்தீங்கன்னா 135 தான் டார்கெட். இந்த இடத்துல க்ளோஸ் வைக்குது. க்ளோஸ் வச்சாலே இதுக்கு மேல போகும் தான் அர்த்தம். ட்ரிகர் பண்ணுனா இதுக்கு மேல போகாதுன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல க்ளோஸ் வைக்குது. திரும்பவும் பிரைஸ் வந்து அடுத்த டார்கெட்டை கண்டிப்பா அடிச்சே தீரும். இதெல்லாம் ஏன் நடக்குது? மார்க்கெட்டை வந்து முதல்ல பிரைஸ் லெவல்ல மூவ் பண்ண கத்துக்கோங்க. இந்த லெவல்லாம் எப்படி மேக் பண்றது, விலை தான், நம்பர் தான் இங்க ரொம்ப முக்கியம். அதை முதல்ல கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எங்கிட்ட கத்துக்கணும்னு இல்லை. நான் இப்ப யாருக்கும் அதிகமா கிளாஸ் எடுக்கிறது இல்லை, எனக்கு டைம் இல்லை. நான் ஆல்கோல ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. அது நல்லா போயிட்டு இருக்குது. ஸோ அடுத்தனால நான் பெருசா எடுத்துட்டு போய்க்கிறது இல்லை. நீங்க உங்க பகுதியில மேக்ஸ் சார்ந்து யார் சொல்லி கொடுத்தாலும் கண்டிப்பா படிச்சு ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் வந்து புல் பேக் கிடைச்சிருக்குது. கால் சைடு வந்து என்ட்ரி கிடைச்சு இந்த இடத்துல டார்கெட் கொடுத்துருக்குது. இது இந்த டார்கெட்டுக்கு மேல போகாதுன்னு தெரிஞ்ச உடனே நமக்கு எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க வந்து புட் ஆப்ஷன்ல கண்டினியூ ரெட் கேண்டில் வந்த இடத்துல எப்ப இந்த கேண்டிலை தாண்டி பிரேக் அவுட் கொடுக்குதோ இந்த கேண்டில் தான் பிரேக் அவுட் கொடுத்த கேண்டில். இந்த கேண்டில் இருந்து மார்க்கெட் வந்து ஃபுல்லா ஒன் சைடு மூவே போயிருக்கு. இன்னைக்கு ஃபுல்லாவே மதியத்துக்கு மேல ஃபுல்லா டவுன் சைடு. ஓகே, நம்ம நியூஸ் பேஸ்டெல்லாம் பார்த்து ட்ரேட் பண்றது இல்லைங்க. நம்ம ஆப்ஷன் பையர் விலையை தேர்ந்தெடுத்து ட்ரேட் பண்ண கத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, நம்ம நாளைக்கு மார்க்கெட் பார்த்துருவோங்க. இப்போதைக்கு நான் 75 மினிட்ஸ்ல வச்சிருக்கிறேன். மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஓப்பனே பார்த்தீங்க அப்படின்னா நான் இது வரைக்கும் தான் அதிகபட்சம் கீழே இறங்கலாம்னு சொல்லியிருப்பேன். ஃப்ரைடே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் கம்மியாக இருந்தது. ஆனால் மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. இங்கே என்ன ப்ளூ லைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் வீக் உடைய லோங்க இது. இந்த லோவில் ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆன மார்க்கெட் எகெயின் அங்கிருந்து மார்க்கெட் திரும்பவும் கீழே தான் இறங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. நாளைய மார்க்கெட் பற்றி பார்த்துடலாங்க. இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், 24,112க்கு கீழேனா மார்க்கெட் கீழேன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ லோவை கட் பண்ணி இருக்காங்க. இதனுடைய டார்கெட் வந்து மினிமம் டார்கெட் 23,652 அண்ட் 23,568 வரைக்கும் இந்த வீக் வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள்னு நான் சொல்லியிருப்பேன். அதனால இந்த பிரைஸ் லெவலை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்தடுத்த லெவல்ஸ், நாளைக்கு லெவல்ஸ் மட்டும் நம்ம இப்போ பார்த்துருவோம். நாளைக்கு முக்கியமான லெவல் அப்படிங்கிறது 23,875 அப்படிங்கிற லெவல் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வீக்லி லோவும் இருக்குது. அப்போ அதுக்கு கீழேனா மார்க்கெட் கீழே, இதுக்கு மேலே தாண்டும் போது மார்க்கெட் மேலே. இவ்வளவுதான், ரெண்டே ரூல் மட்டும் அப்ளை பண்ணுங்க, போதுமானது. அப்போ நாளைக்கு அதிகபட்சம் கீழே இறங்குனா 23,698 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பஃபர் பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா 23,722ங்க. ஸோ இது வந்து ஒரு பஃபர் பாயிண்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு நாளைக்கு வாய்ப்புகள் இருக்கு.
இது வந்து மந்தோட ஓப்பனுக்கு கீழே வந்து மார்க்கெட் இப்போ போயிருக்குது இன்னைக்கு டேவை பொறுத்த வரைக்கும். இது ஃபர்தரா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மந்தோடைய ப்ளூ லைனுங்கிறது 23,432 வரைக்கும் கூட இந்த மந்த் வரலாம். ஆனா இது நாளைக்கே நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. பார்த்து கவனமா ட்ரேட் பண்ணுங்க. பிளைண்டா டவுன் சைடுன்னு போயிடாதீங்க. அதுவே மேல போனா 24,072 அப்படிங்கிற பிரைஸ் லெவல் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு பஃபர் பாயிண்ட் அப்படின்னா 24,102 அப்படிங்கிறது நாளைக்கு அப்சைடு டார்கெட்டா எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த பிரைஸ் லெவலை தாண்டினா மார்க்கெட் மேல 24,072 அண்ட் 24,102 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் அமையலாம் நாளை பொறுத்த வரைக்கும். இதுக்கு கீழே அப்படின்னா 23,698 அண்ட் 23,722 வச்சுக்கோங்க. இது வந்து டவுன் சைட் டார்கெட்டை எடுத்துக்கோங்க. இதுவே போதுமானது. நாளைக்கு மார்க்கெட் ரேஞ்சுங்கிறது 52 புள்ளிகள் அப்படிங்கிற ரேஞ்சில் நாளைக்கு மார்க்கெட் டிராவல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரிங்களா? 52 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கக்கூடிய பிரைஸ் லெவல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 23,900 கால் ஆப்ஷன் 23,700 கால் ஆப்ஷனுங்க. 242 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன். இதனுடைய பிரைஸ் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. லோவை கட் பண்ணி மார்க்கெட் ஓபன் ஆகுது அப்படின்னா 95 ரூபாய் வரைக்கும் கூட கீழே இறங்கலாம். இதுக்கு கீழே ஒரே ஒரு வேல்யூ 60 ரூபாய் இருக்குங்க. அந்த 60 ரூபாய் கட் பண்ணக்கூடிய விஷயத்துல நீங்க வந்து கால் ஆப்ஷன் போகக்கூடாது அப்படிங்கறதா நாளைய ரூல். சரிங்களா? ஒருவேளை இந்த 242 ட்ரிகர் பண்ற இடத்துல புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய லோ வரைக்கும் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதனால இந்த 135 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அப்படி 242 இது ட்ரிகர் பண்ணுது அப்படின்னா இந்த பிரைஸ் லெவல்ல ஏதாவது ஒரு இடத்துல சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா சின்னதா எஸ்எல் போட்டுட்டு 6 பாயிண்ட் 8 பாயிண்ட் எஸ்எல் போட்டுட்டு நீங்க இதை மூவ் பண்ணி பாருங்க. நாளை மார்க்கெட் சிம்பிளா இருக்கும். சரிங்களா? இது வந்து எக்ஸ்பைரி நாளைக்கு இருக்கு. அதனால கவனமா ட்ரேட் பண்ணுங்க. இந்த பிரைஸ் லெவல் எல்லாமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே வேல்யூஸ் மட்டும்தாங்க. இங்க யார் சொல்றதையும் கேட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. இன்க்ளூடிங் நான் சொல்றதையும் சேர்த்து தான் சொல்றேன். மார்க்கெட்ல தெரிஞ்சா நம்ம ட்ரேட் பண்ணணும் அல்லது தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இதுதான் நம்ம ரூலா இருக்கணுங்க. எக்காரணத்தை கொண்டும் பிரைஸ் ரொம்ப முக்கியங்க. அந்த லெவலை வந்து எப்படி நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கறத தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. ரொம்ப மார்க்கெட் ஈஸியா இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி லெவல்ஸ் தேவை அப்படின்னா இண்டிகேட்டர் நான் வந்து 7 days வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துட்டு தான் இருக்கேன். யார் தேவையோ எனக்கு பின் பண்ணுங்க. நேத்து கூட எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பேன். பார்த்துக்கோங்க. வந்தவங்களுக்கு இன்னைக்கு கூட ஈவினிங் நான் சிலருக்கு கனெக்ட் பண்றேன். யாருக்காவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் ஈவினிங் கனெக்ட் பண்ணும்போது இதை எப்படி நான் யூஸ் பண்ணணும், எப்படி நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறத நான் ஈஸியா சொல்லி கொடுத்துருவேன். சரிங்களா? இதெல்லாம் ஆப்ஷன் டிசைடர் இருக்கு. பட் இது எல்லாத்தையும் போட்டு நீங்க குழப்பிக்க கூடாதுன்னு தான் நான் ஒரே லெவல் மட்டும் காமிச்சிட்டு இருக்கிறேன். ஆட்டோ பிரேக் அவுட் லெவல் மட்டும் காமிச்சிட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல நீங்க ஆப்ஷன் டிசைடர் யூஸ் பண்றீங்க, எனக்கு ஒரு பிரைஸ் லெவல்ல என்ட்ரி தேவை அப்படின்னு தேவைப்பட்டுச்சுன்னா ஒன்னு இருக்கும்போது இன்னொன்னு வச்சிருக்காதீங்க. இங்க பாருங்க, ஆப்ஷன் டிசைடர் எனக்கு 110 ரூபால ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு. சாரி 87 ரூபால ஒரு என்ட்ரி கொடுத்துருக்குது. அவ்வளவுதான் மார்க்கெட். ரொம்ப சிம்பிளா போயிருங்க. அது எங்க போய் டார்கெட் அடிக்குது? 159 டார்கெட். இவ்வளவுதான் மார்க்கெட். ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆப்ஷன் டிசைடரும் இங்க பிரைஸ் லெவலை நான் இங்க வந்து மார்க் பண்ணியிருப்பேன். இது தேவைன்னா மட்டும் எடுத்துக்கோங்க. அதர்வைஸ் வந்து எல்லாத்தையும் எடுத்து மிங்கிள் பண்ணி பார்க்காதீங்க. சரிங்களா? இதே நான் என்ன சொல்லியிருக்கிறேன், பிஹெச்டிகளையும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஓவர் கேப் அப் கேப் டவுன் ஆகக்கூடிய பட்சத்துல என்ன சொல்லியிருப்பேன்னா, இதை நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா மேனுவல்னு போட்டுக்கோங்க. மேனுவல்னு போட்டுட்டு இந்த இடத்த நான் இதை மட்டும் தனியா பர்டிகுலரா காமிக்கிறேன். 945 உடைய 45 வரைக்கும் வச்சிருக்கக்கூடிய ஹைங்க. 945 ஹை அப்படிங்கிறது இதுதான். இந்த ஹை வந்து 162. இதனுடைய லோவை மார்க் பண்ணுங்க 91.25. அப்ப 162 91.25 இவ்வளவுதாங்க. இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டுடைய லெவல் அப்படிங்கிறது ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். நீங்க என்ன சொல்றது அப்படின்னா இந்த ஆரஞ்சு லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு முக்கியமான பிரைஸ் லெவலா இங்க காமிக்குது 118 ரூபாய். இங்க என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா
இந்த லோல இருந்து 2 சப்போர்ட் லெவல் கரெக்டா 72 ரூபாய் 80 காசு வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு இங்க இருந்து உங்களுக்கு இதே லெவல போய் ட்ரிகர் பண்ணுது. அப்ப இந்த பிரைஸ் லெவல் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். புரியுதுங்களா? ஏன் வந்து அந்த லெவல போய் ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது வந்து மேனுவலா நான் என்ட்ரி எடுத்துக்கிறேன் அப்படின்னா பிஹெச்டிஎல்ல வந்து பிஹெச்டிஎல்ல நீங்க மேனுவல்னு போட்டு அரை மணி நேரத்துடைய ஹை லோவை மார்க் பண்ணுங்க போதும். சிம்பிள். சரி, இதே வந்து நீங்க கால் ஆப்ஷன்ல பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனுடைய ஹாஃப் அன் ஹவருடைய லோ ஹை வந்து எவ்வளவுங்க? 230. லோ வந்து இந்த லோ தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்ட். இந்த ரெட் கேண்டிலுடைய லோ 118 ரூபா 90 காசு. ஓகே, இதை அப்படியே நீங்க எடுத்துக்கிறீங்க, அவ்வளவுதான். மேனுவல்னு போட்டுக்கோங்க. ஹை வந்து 230.05, 118.90. ஐ திங்க் 118.90, 230.05, அவ்வளவுதான். இதை வச்சுட்டு நீங்க வந்து இங்க பாருங்க, இங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். இதை நான் வந்து ஃபுல் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். பிஹெச்டிஎல் அப்படிங்கிறது எந்த இடத்துல ரிவர்சல் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சிடும். இங்க என்ன சொல்லுது? கரெக்டா லோல இருந்து கட் பண்ணி ஒரே ஒரு சப்போர்ட் 104 ரூபாயில வந்து சப்போர்ட் எடுத்திருக்குது மார்க்கெட். அங்கிருந்து என்ன பண்ணுது? ஆட்டோமேட்டிக்கா போய் 176ங்கிற பிரைஸ் ட்ரிகர் பண்ணுது. ட்ரிகர் பண்ணுனாலே நீங்க போக கூடாதுங்க. இதுதான் ரூல். இந்த இடத்துல இதுக்கு மேல போகுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட்னா இது வந்து லோவை கட் பண்ணி உள்ள போகுது. திரும்பவும் இந்த இடத்துல க்ளோஸ் வைக்குது. திரும்பவும் நீங்க இதுக்கு மேல போகும்னு அர்த்தம். ஒவ்வொரு இடத்தையும் க்ளோஸ் வைக்கும் போது நீங்க வந்து இதை நீங்க நல்லா கேப்சர் பண்ணி புடிச்சுக்கலாம். இங்க இருந்து எடுத்தா நீங்க இந்த வரைக்கும் போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த இடத்துல க்ளோஸ் வச்சாலே இதுக்கு மேல போகும்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல க்ளோஸ் வச்சா இதுக்கு மேல போகும். ஆனா இந்த இடத்துல ட்ரிகர் மட்டும்தான் நடந்திருக்கு. அப்ப இவ்வளவுதான் டார்கெட்டுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். அது எங்க வருது? ஆட்டோமேட்டிக்கா கீழே தான் இறங்கும். இது என்ன லெவல்? எல்லாமே வந்து பிரைஸ் லெவல் தாங்க. ரொம்ப முக்கியமா நான் இதைத்தான் நான் பார்க்கணும். இப்படிதான் நான் வந்து உங்களுக்கு கிளியரா வந்து இந்த இண்டிகேட்டர் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இதுல பையோ எதுவுமே வராது. நீங்க இதுல என்ன டைம் ஃப்ரேம்னாலும் யூஸ் பண்ணலாம். ஆனா இதே வந்து ஆட்டோ பிரேக் அவுட் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 3 மினிட்ஸ்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும். இதை வந்து கவனத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து 3 மினிட்ஸ்ல மட்டும் பாருங்க. ஆட்டோ பிரேக் அவுட்டே வந்து பாத்தீங்கன்னா பர்பிள் டு பர்பிளே நல்ல டார்கெட் கிடைக்குங்க. பர்பிள்ங்கிறது 121ல இருந்து 177, 50 பாயிண்ட் உங்களுக்கு மோர் தென் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஆனா எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தாதான் நீங்க இதை யூஸ் பண்ணணும். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு பிங் பண்ணுங்க. நான் ஈவினிங் ஒரு டவுட் செஷன் நான் எடுக்கிறேன். அதுல தெரிஞ்சவங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்க வந்து கலந்துக்கலாம். சரிங்களா? ஓகே, மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.